வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 லான்ச் ஆகி இந்தியன் எஸ்யூவி மார்க்கெட்லேயே ஒரு பெரிய அட்டென்ஷன் வாங்கி இருக்கக்கூடிய காருங்க. ஸோ அதே மாதிரி எஸ்யூவினாலே இந்த பிராண்டு தாண்டா இவங்க தாண்டா அப்படின்னு அடிச்சே சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எக்ஸ்யூவி 7XO பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு எஸ்யூவி வாங்க போறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நார்மலான ஒரு ஃபேஸ் லிஃப்டாக இல்லாமல் மகேந்திரா சொன்ன மாதிரி எக்ஸ்யூவி 700ஓட நெக்ஸ்ட் எவால்யூஷனாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் டிசைன், டெக்னாலஜி, சேஃப்டி, கம்ஃபர்ட், பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு அடிச்சு பிரித்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போறீங்க, எஸ்யூவி வாங்க போறீங்க, அது மகேந்திராவில் வாங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து இப்படி பேசலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2021 லான்ச் ஆன எக்ஸ்யூவி 700 இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு மேசிவான சக்ஸஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி அதோட கண்டினியூஷனா தான் 2026 மகேந்திரா எக்ஸ்யூவி 7XO வந்திருக்கு. ஸோ எக்ஸ்யூவி 700 இருந்து ஸ்ட்ரென்த்தன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு டிசைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, ப்ரீமியம் இன்டீரியர்ஸ், நியூ சேஃப்டி சிஸ்டம்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லா காரையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வண்டியோட லுக்கை பற்றி பேசலாங்க. ஃப்ரண்ட் கிளான்ஸை பார்த்தாலே எஸ்யூவி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் தெரியும். பட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வைடு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மான எல்இடி டிஆர்எல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி சீக்வன்சல் இண்டிகேட்டர்ஸ், பை எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட் டோர் கேண்டில்ஸ் தான் கண்டினியூ ஆகுது. அலைவில்ஸும் புது டிசைன்ல பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. ரியர் சைடில் கனெக்டடான எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மோக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நைட்ல பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியான எஸ்யூவி எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ரோடு பிரசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த எஸ்யூவி ரொம்பவே ஒரு டாமினன்டான ஒரு கார் அப்படின்ற மாதிரி தெரியும். உங்களுக்கு லார்ஜான டைமென்ஷன்ஸ் இருக்கு, மஸ்குலரான ஸ்டான்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேனட் வந்து ரொம்பவே ஹைட்டான பேனட், பாடி வந்து உங்களுக்கு ஒரு வைடான ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க. ஃபேமிலி யூஸுக்கு மட்டும் கிடையாம பிஸ்னஸ் யூஸுக்கு, லாங் ஹைவே ட்ரிப்ஸுக்கு, அதே மாதிரி விஐபி ஃபீல் பண்ணணும், விஐபிக்கும் சூட்டபிளான ஒரு கார் அப்படின்னா இந்த எஸ்யூவி கம்பல்சரி நம்ம எடுத்து சொல்லலாம். எக்ஸ்யூவி 7XO வந்து கம்பல்சரி அதுலலாம் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இந்த வண்டியோட இன்டீரியர் அதை பற்றி பேசணும். இன்டீரியரை நீங்கள் உள்ளக்குள்ள நுழைஞ்சாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் பீஸ்ட் தான். இந்த காரோட பிக்கஸ்ட் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கேபின் தான். டேஷ்போர்ட்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். இன்சைட் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வண்டியில் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வண்டியில் மெயினாக எல்லாருமே பேசுறது வந்து அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் தான். மகேந்திரா இந்தியாவோட ஒரு எஸ்யூவி ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் டிஸ்பிளே, அது சென்டர் இன்ஃபோடைன்மெண்ட், பேசஞ்சர் டிஸ்பிளே, 3 ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு உங்களுக்கு வந்துருது. ஸோ நானே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் காருக்குள்ளே ஏறின ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறின அந்த ஒரு லக்ஸரியான ஃபீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க. ஸோ அடுத்த வண்டியில் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு பேசிக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த வண்டியில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருது, வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்துருது, கனெக்டட் கார் டெக் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அலெக்ஸா சப்போர்ட் காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒரு டெக்னாலஜி லவர்ஸ்க்கு இந்த எஸ்யூவி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ட்ரீட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலுன்னு கிடையாது, இந்த வண்டியில பெஸ்டா பேசக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு டால்பி அட்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மியூசிக்கை லவ் பண்ணக்கூடியவங்க, மியூசிக் லவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா கம்பெனிலேருந்து கொடுத்துருக்க ஆடியோ சிஸ்டம் கம்பல்சரி நம்மளுக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஒரு 40,000 50,000 கொடுத்து நீங்க ஆடியோவை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியில உங்களுக்கு டால்பி அட்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி கொடுக்குறாங்க. மகேந்திரா எக்ஸ்யூவி 7XO இந்தியாவிலேயே டால்பி அட்டம்ஸோட சப்போர்ட்டோட லான்ச் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் வெஹிக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். ஸோ மூவி பார்த்தாலும் சரி, சாங்ஸ் கேட்டாலும் சரி, சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிச்சு விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடை தேட்டரா மாற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு காரை தேட்டரா மாற்ற முடியும், ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் காருக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா அது கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டத்தில் கொண்டு வர முடியும்னா கம்பல்சரி மகேந்திரா XUV 7XO மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இந்த வண்டியோட நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பேனாரமிக் சன்ரூஃபுங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல மோஸ்ட் லவ்டி ஃபியூச்சர் இந்த வண்டி அப்படி இந்த ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபுல் பேனாரமிக் சன்ரூஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃப் பற்றி நிறைய பேர் இப்போலாம் யாரும் விருப்பப்படுறது கிடையாது. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 2 விதமான இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க, பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.0 லிட்டர், அதாவது 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் ஒரு பவர்ஃபுல்லான உங்களுக்கு ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின்ல உங்களுக்கு கிடைக்குது. ஓவர்டேக்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓவர்டேக் அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுஜிபி மேட்ரு. ஸோ அடுத்ததா டீசல் இன்ஜின்ங்க, 2.2 லிட்டர் எம்ஆக் டீசல் இன்ஜின் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 லிட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருது. அதை லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லுவேன். மைலேஜும் டீசலான மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ டார்க் ரொம்பவே ஸ்ட்ராங் டீசல் இன்ஜினை பொறுத்தளவுக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு ஃபுல் ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 விதமான டிரான்ஸ்மிஷன் இருக்கு. மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் தான். 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டிராஃபிக்ல அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சிட்டி யூசர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரிஃபரபிளான ஒரு வண்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது இந்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ABS அவைலபிளாக இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 360 கேமராலாம் போய் 540 டிகிரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி சொல்லலாம், MGல ஹெக்டர் ப்ளஸ், ஹியூண்டாயில் அல்கசர் அண்ட் டொயோட்டா இனோவா ஐக்ராஸ்ங்க. ஸோ இதெல்லாமே இந்த வண்டியோட காம்படிட்டர். ஸோ இந்த வண்டி உள்ளே வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் அந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பையர்ஸ் கம்பல்சரி வாங்கலாம், ஹைவே டிராவலர்ஸ் நிறைய பேர் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் சவுண்டு மியூசிக்காண்டி அந்த வண்டி வாங்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு மியூசிக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வண்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா மஹேந்திரா XUV 7XO வந்து மஹேந்திராவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு SUV அப்படின்னே சொல்லலாம். ஸோ XUV 700 சக்ஸஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வண்டி கொண்டு போகிற அளவுக்கு இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் ஸ்க்ரீனு, டால்பி ஆட்டம்ஸு, அதே மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு மஹேந்திரா XUV 7XO எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. XUV 700 விட பெட்டராக இருக்கா, இல்லை ஓல்டு மாடல் தான் இருக்கா, இல்லை அதை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடல் கம்மியாக இருக்கா, அதாவது ஃபியூச்சர்ஸ்லாம் கம்மியாக இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.